வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரீசார்ஜபிள் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்மார்ட் ப்ரஷ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே சுவிட்ச் வந்து போட்டாலே போதும், அழகாக வந்து பல் வந்து விளக்கலாம். பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்ச ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற லைக் தான் நான் வந்து அடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம வந்து கட் பண்ணி வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிடி மோட்டர் வந்து தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் சப்படையாக இருக்கும், கொஞ்சம் பவராகவும் இருக்கும். ஸோ அதனால் சிடி மோட்டர் வந்து வாங்கிக்கோங்க. இது 20 ரூபா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கலாம், இல்லைனா ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து எடுத்துக்கலாம் 3.7 வோல்ட்டில். அதுக்கடுத்து பேட்டரியோட கனெக்டர் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன சுவிட்ச் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். தேவைங்கிறப்ப வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்க போல வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த திங்ஸ் இருந்தாலே வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிவிசி பைப் வந்து தேவைப்படும். சின்ன பிவிசி பைப் வந்து அந்த ப்ரஷ் வந்து கரெக்டாக வந்து வர அளவுக்கு வந்து ஒரு சின்ன பிவிசி பைப்பும், அதுக்கு மேலே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் பெரிய பிவிசி பைப்பும் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அளவில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பிவிசி பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து அந்த வந்து ப்ரஷ் வந்து ஆடாது. அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ் வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 ரப்பர் டைப் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அந்த இதில் வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அதுக்காக வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த பிவிசி பைப் கீழே வந்து கரெக்டாக அந்த லெவலில் வந்து வச்சு நான் அதை வந்து வெட்டி விட்டுக்கிறேன். ஆக்சர் பிளேடை வச்சு வெட்டி விட்டுக்கிறேன். இதை வெட்டமெல்லாம் கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெட்டி விட்டாச்சு. வெட்டி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஹோல் வந்து போடணும். அதை ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி வந்து அந்த சின்ன ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அங்கே தான் கம்பி வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பி நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து செட் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து இதை வந்து வச்சுக்கோங்க. கட்டு கம்பியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன ஹோல் வந்து போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து சின்னதாக வந்து ஹோல் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பி அங்கே வந்து வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கம்பி அங்கே வச்சு பார்க்கலாம். கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கரெக்டாக வந்து கம்பியை வந்து வளைச்சி விடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டைப்பில் வந்து வளைச்சி விடலாம். எஸ் பெண்ட்லேயும் வளைச்சி விடலாம், இல்லாட்டினா இப்போ வளைச்சி விட்ட அந்த டேரெக்ஷன்லேயே வந்து நீங்கள் வளைச்சி விடனாலும் வளைச்சி விடலாம். எந்த மாதிரி வளைச்சி விட்டாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆக போகுது. இப்போ வந்து நம்ம வந்து அதை ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ப்ரெஷ்ஷில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து கொஞ்சம் போல் அளவு விட்டுட்டு இன்னொரு இடத்த வந்து நான் எஸ்பென் மாதிரி வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்லையும் மோட்டர்லையும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மோட்டரில் வந்து சிடி மோட்டரில் ஆல்ரெடி வந்து அந்த ஹோல் இருக்கும். ஸோ அதனால் அங்கேயே வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வந்து அந்த பிவிசி பைப்போட ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேத்தாப்பில் வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மோட்டரை வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப் இருக்குது பார்த்திங்களா, பிவிசி பைப்பையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெட்டி தான் எடுக்கணும். சரி, ஓகே, அது மோட்ரு வைக்கிற மாதிரி வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நம்ம பிவிசி பைப் வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து அந்த மோட்ரு வந்து வைக்கிற இதுக்கு இடம் வந்து சரியாக வந்து வரலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பியை வந்து எஸ் பெண்டாவில் தான் நான் நார்மலாக அந்த டைரெக்ஷன்லையே வளைச்சி விட்டுக்கிறேன். வளைச்சி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுக்கலாம். பிவிசி பைப்பை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் வெட்டி விட்டு கொஞ்சம் போல் வந்து இலைக்கி விட்ருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து அங்கே கரெக்டாக வந்து உட்காரணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கரெக்டாக வந்து உட்கார்ற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பார்த்து வந்து செட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து லைட்டரை யூஸ் பண்ணி அடித்து அதை லைட்டை வந்து வளைச்சி விட்டுட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து அங்கே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. க்ளூ கன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது எது சொல்கிறேன்னா, அங்கே வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். எப்படின்னா அங்கே வந்து சரியாக வந்து க்ரிப் வந்தது இது இருக்காது. ஸோ அதனால் வந்து க்ளூ வந்து அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க, சுற்றி வந்து வச்சுக்கோங்க. ஃப்ளஷ் கம் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. மோட்ரு ரன் ஆகும் போல் சம்டைம்ஸ் வந்து அது பிஞ்சு விழுந்துருது. ஸோ அதனால் இங்கே மட்டும் கேர்ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராங்காகவே ஒட்டியாச்சு. சுற்றியும் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணி வந்து சுற்றியும் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு. இப்படி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம 9 வோல்ட் பேட்டரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம 9 வோல்ட்டும் யூஸ் பண்ணலாம். நான் ரீசார்ஜபிள் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ரீசார்ஜபிள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வெறும் 3.7 வோல்ட் பேட்டரி தாங்க. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வச்சது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ப்ரெஷ் வந்து பாருங்களேன், நம்ம வந்து எப்படி ப்ரெஷ் பண்ணுறோமோ அதே மாதிரியே ப்ரெஷ் பண்ணுது. சூப்பராக கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது.
இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு எங்கே ஃபிட் பண்ணுறது, முன்னாடியும் ஃபிட் பண்ணலாம், சைடாப்லேயும் ஃபிட் பண்ணணுமா ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வாக்கில் வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சுவிட்சையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மோட்டர்லேருந்து வர ஒரு வயரையும் இதில் வந்து பாசிட்டிவ் வயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து அங்கே நெகட்டிவ் வயரை வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து அங்கே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஏற்றணும் அப்படின்னா அது வந்து நார்மலாக நம்ம ரீசார்ஜ் ஏற்றுற மாடியூல் தான், சின்ன போர்டு இது. இது எலக்ட்ரானிக்ஸ் கடையிலே கிடைக்கும், 100 ரூபா சொல்லுவாங்க. இது தேவைன்னா அங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு நார்மலாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பிவிசி பைப்பில் வந்து நம்ம பேட்ரி கனெக்ஷன் தான் நம்ம ஜாயின் பண்ணி விட்டாச்சு. அதை வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கலாம். நீங்கள் வந்து வாட்டர் கேன் கூட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு வேலை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சையும் நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து மேலே அப்பில் கொஞ்சம் வந்து வெட்டி விட்டு இந்த மாதிரி சுவிட்சையும் வெளியே வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம ஒட்டிட்டு அப்படியே வந்து வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து ரீசார்ஜபிள் மாடியூல் வந்து அந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அதோட சேர்த்தாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜும் ஏறிக்கிறோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா டேப் யூஸ் பண்ணி சுற்றி வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து தண்ணி வந்து பட்டாலே எதுவும் ஆகாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேட்டரியில் வந்து கொஞ்சம் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கலர்ஸ் வந்து இந்த மாதிரி சுற்றி இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சுற்றி வந்து கலர்ஸ் வந்து கொடுத்தாச்சு. முன்னாடியும் பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம ஆன் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை ரீசார்ஜும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்களேன், சூப்பராக ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே பல்ல வந்து விளக்குறதுக்கு வந்து கரெக்டாக தாங்க இருக்கும். இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம கடையில் வாங்குகிற லெவலுக்கு வந்து இருக்குது. இன்னும் வைப்ரேஷனும் இதுவும் செட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள மாடியூல் வந்து சுற்றுற மாடியூலுங்க. இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணது. இது கரெக்டாக ஒர்க்கும் ஆச்சு. ஆனால் வந்து வீடியோ வந்து நான் பண்ண வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ கடைசி நேரம் வந்து பண்ணனால இது வந்து ரெண்டாவது வந்து வேறு மெத்தடில் வந்து பண்ணேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த மாடியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். முன்னாடி வந்து சுத்தம் இது. ஸோ இதில் ரப்பர் டைப்னால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அதை சின்ன பிள்ளைங்க வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாடியூல் வந்து பண்ணி பாருங்கள். இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.